கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, மேன்மைப்படுத்தினேன் என்பதல்ல, மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்பதல்ல, மேன்மைப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவாராம்? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவண்ணமாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இதற்கு யோசுவா செய்த காரியம் என்ன? மோசையோடு கூட கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்திருந்தார். மோசையுடைய உடன் ஊழியக்காரனாக இருந்து மோசைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். இரண்டாவதாக கர்த்தருக்கென்று யுத்தத்தை எடுப்பித்து நடப்பிக்கக்கூடியவராய் இருந்தார். மூன்றாவதாக தலைமைத்துவ அபிஷேகத்தை பெற்று மோசைக்கு பின் யோசுவா தலைசிறந்த தலைவனாக இருந்து ஜனங்களை வழிநடத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் தேவ சமூகத்திலும் தேவ பிரசன்னத்திலும் தன்னை தாழ்த்தக்கூடியவராயிருந்தார். அதனாலே தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னுடைய பாதத்திலே தாழ்த்தி என் முகம் தேடி என் பிரசன்னத்திலே இருந்து தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து எனக்கென்று என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு என் யுத்தங்களை நீ எடுப்பித்து நடத்துவாயானால் நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.